இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால், குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சியால் அக்டோபர் மாதம் வரை ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 3 ராசிக்காரர்கள் இவர்கள்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆயிலி நட்சத்திரத்துக்கு பிரவேசித்து அக்டோபர் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். நவ கிரகங்களில் குரு பகவான் பொதுவாக ஞானம், செல்வம், கல்வி, குழந்தை, திருமணம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் அதிபதியாய் கருதப்படுகிறார். ஆயில்ய நட்சத்திர கிரகங்களின் இளவரசனால் புதனால் ஆளப்படுகிறது. புதனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு நட்சத்திரத்தின் வழியாக குரு பகவான் பயணிப்பதால் இந்த நட்சத்திர பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும். இருப்பினும் சில ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் சாதகமான முன்னேற்றத்தை அடைய போகிறார். இதனுடைய விரிவாக்கம், தொடர் நிலை விளக்கம் கோச்சார பகுதியிலே நீங்கள் தொடர்ந்து காணலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான குறிப்பு என்னவென்றால், வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள். நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்ற பெயர் இடப்பட்டது. அன்பர்கள் இந்த கருத்தை அற்புதமாக எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள் என்றால் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது, தடைகளும் தாமதங்களும் வராது. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/8/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 3வது. இன்றைய விசேஷம் திருப்பரங்குன்ற முருகன் பவனி, மதுரை சோமநாதர் உலா கோட்டை அருளிய திருவிளையாடல், ராஜீவ் காந்தி பிறந்த நாள், அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி அஷ்டமி இரவு 11:49 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் மதியம் 12:26 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நான். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு
தொழில் நடக்க. தொழில் என்பது மானிடராய் பிறந்துவிட்ட அனைவருக்கும் உரியது. ஏதாவது ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்டினால் மட்டுமே வாழ்வில் சிறந்து விளங்க முடியும். சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம், பின்னாளில் ஏற்படும் கஷ்டம் என்று சொல்வார். பொருள் ஈட்டுவதற்கு முன்பு கல்வி பலம் வேண்டும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் என்ன தொழில் செய்து முன்னேறுவார்கள் என்று காண்போம். ஒருவரது ஜாதகத்தில் குரு சுக்கிரன் லக்னத்துக்கு 2 நின்றிட, புதன் கேந்திர கோணத்தில் நின்றிட பிறந்தவர் கல்வியில் உயர்ந்து வருவார். மேற்படி கிரகங்கள் 6, 8 நின்றார் கற்ற கல்வியால் பயன் ஏற்படார். ஒருவரது ஜாதகத்தில் லக்னாதிபதியான சூரியன் குருவோடு சேர்ந்திருந்தார், செவ்வாய் சூரியன் குரு ஆகியோர் பலம் பெற்று பிறந்திருந்தால், சூரியன் பலம் பெற்று குரு பார்வையை அடைந்தால் அந்த ஜாதகர் அரசு பணிக்கு சென்று செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்று கூடி இருப்பவர்கள் பெரும்பாலும் IAS IPS போன்ற அதிகாரிகளில் உயர்ந்த பதவியிலே இருப்பார். புதன் கல்விக்கு உரியவர், மேலும் வங்கி சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு உரியவர் புதன். 7ஆம் இடத்து அதிபரோடு குரு பகவான் கூடி கேந்திர கோணம் பெற்றார், அல்லது புதனின் சொந்த வீடாக இருந்தாலும் 2வது வீடாக இருந்தார் அந்த ஜாதகர் கல்வியிலே வித்வான் ஆவார். இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் தமிழ் அறிஞர்களாக வாழ்வார். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று 10ஆம் அதிபதியாய் திகழ்ந்து இருந்தார், வங்கி பணிக்கும் உரியவர்களாகிறார். ஒரு சிலர் ஜாதகப்படி சுய தொழில் செய்து வருவார். அவர்கள் எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் சுயமாக தொழில் செய்து முன்னேறுவார். ஜீவனாதிபதியான சனி பகவானும் 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டார் சுயமான தொழில் கூட்டாளிகளுடன் அமையும். ஜீவனாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்தார் 7, 10 பரிவர்த்தனை அடைந்தால், 7ஆம் பாவத்தை 10ல் அமர்ந்து சனி பார்த்தால், 7, 10 சார பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகருக்கு சுய தொழில் அமையும். இப்படிப்பட்ட ஜாதகர் அமைந்தவர் சுய தொழில் செய்வது சிறப்பு. சப்தமமாதி வர்க்கோத்தமம் பெற்று 10ஆம் வீட்டிலே அமர, அந்த வீட்டின் அதிபதி அம்சத்திலே சப்தம மாதியோடு இணைந்திருந்தால் அவர்கள் கூட்டு தொழில் செய்து முன்னேறுவார். லக்னமானது மிதுனம், கன்னி, தனுசு, மீனமாக இருந்தார். மேற்சொன்ன ராசியில் ஏதாவது ஒன்றில் லக்னாதிபதி இருக்க, மேலே சொன்ன ராசிகள் உள்ள அந்த கிரகங்கள் பார்த்தால் வெளிநாட்டு பயணம் யோகம். தவிர 12இல் ராகு அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவார். மற்றபடி மற்ற தொழில், அதாவது ஜீவன தொழில் நிலைத்திருக்க செய்பவர்கள் அவரவர் குலதெய்வம் பெருமாளும் என்பதை நாம் அறிய வேண்டும். அதன்படி கடவுளை வணங்கி பரிகாரத்தை மேற்கொள்ள ஜீவன தொழில் உயரும். முதலாவது பரிகாரம், அவரவருக்கு ஒரு குலதெய்வம் உண்டு. அதன்படி வருடம் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வேண்டி வர வேண்டும். தொழில் மங்காமல் சிறக்கும், தொழில் கெடுதலும் வராது. முடிந்த வரையில் பெருமாள் ஆலயம் சென்று அன்னதானம் அளித்து தொழிலே கெடுதல் எதுவும் ஏற்படாது. நாளைய தினம் சாயா கிரகங்களால் வரும் சரிவை தடுப்பது எப்படி, இதனுடைய தொடர் விளக்க நிலை மற்றும் விளக்க உரை நாளைய தினம் நீங்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீர்கள். கடந்த சில தினங்களாகவே 4ஆம் பாகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்ற ஒரு பாவத்தை பற்றி பேசிக்கொண்டே வருகிறோம். ஜாதகத்தில் 6ஆம் பாவம் என்றால் ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற பாகம். இன்றைய தொடர் விளக்க நிலை, 6ஆம் அதிபர் 5லே நின்றால் கடன் ஏற்படும். 10ஆம் அதிபர் 6லே நின்றால் தொழிலால் கடன் ஏற்படும். 6ஆம் அதிபர் 10லே நிற்க தொழிலால் கடன் ஏற்படும். 11ஆம் அதிபர் 6லே நிற்க அல்லது 6ஆம் அதிபர் 11ல் நிற்க ஜாதகருக்கு கிடைக்கும் லாபம் அனைத்தும் கடனுக்கே சென்று விடும். 6ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் கூடி 12ல் நிற்க செய்யும் தொழிலில் நிறைய விரயம் ஏற்படும். அதன் மூலம் கடன் ஏற்படும். 6ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வழக்குகளில் அடிக்கடி மாட்டிக்கொண்டு தவிப்பீர்கள். 6ஆம் அதிபர் 2ஆம் அதிபரோடு கூடி நிற்க பணப்பிரச்சனை காரணமாக வழக்கை ஜாதகர் சந்திப்பார். 6ஆம் அதிபர் 3ஆம் அதிபரை கூடி நிற்க பிறந்தவர்களால் வம்பு வழக்கு வரும். 6ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் கூடி நிற்க சொத்து, வாகனம், தாயார், உறவினர் இவர்கள் கடன், நிலப்பிரச்சனை, வம்பு வழக்கு வரும். 6ஆம் அதிபர் 6ஆம் அதிபரோடு கூடி 5ஆம் அதிபரோடு கூடி இருந்தால் பூர்வீக சொத்து, பெற்ற பிள்ளைகளால், தாய் வழி உறவினர்களால் ஜாதகர் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டியது இருக்கும். 6ஆம் அதிபர் 7ஆம் இடத்திலே அதிபரோடு கூடி இருக்க
மனைவியால் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும். பார்ட்னர்களால் பிரச்சனை ஏற்படும், வழக்கு வரும். 6ஆம் அதிபரும் 9ஆம் அதிபரும் கூடியிருக்கு. தந்தையால் அல்லது தந்தையின் வம்சத்தால், மூதாதையர் சொத்தால் தேவையில்லாமல் கோர்ட்டுப்படி ஏறி இறங்குவீர்கள். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து விளக்க உரைகளை பெற இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சியால் அக்டோபர் மாதம் சிறந்து இருக்கக்கூடிய மற்றும் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 3 ராசிக்காரர்கள் இவர்கள்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பிரவேசித்து அக்டோபர் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். நவகிரகங்களில் குரு பகவான் பொதுவாக ஞானம், செல்வம், கல்வி, குழந்தை செல்வம், திருமணம் மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் அதிபதியாய் கருதப்படுகிறார். ஆயில்ய நட்சத்திர கிரகங்களின் இளவரசனால் புதனால் ஆளப்படும். புதன் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு நட்சத்திரத்தின் வழியாக குரு பகவான் பயணிப்பதால் இந்த நட்சத்திர பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படும். இருப்பினும் சில ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் சாதகமான முன்னேற்றங்களை அடையப் போகிறார். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் குரு பகவான் நுழைவது தொழில் மற்றும் நிதி நிலையிலே சாதகமான மாற்றங்களை ஏற்படும். இந்த கிரக மாற்றத்தால் வேலையில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளையோ அல்லது பதவி உயர்வுகளையோ வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடும். இந்த பெயர்ச்சியால் உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தை தொடப் போகிறது. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளவோ அல்லது நீங்கள் நீண்ட காலமாய் தள்ளி போட்டு வந்த ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை தொடங்கவோ இது மிக சிறந்த காலம். இந்த பெயர்ச்சியால் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களின் உறவுகள் மிகவும் இணக்கமானதாய் மாறும். மேலும் உங்களுடைய பயன் தரக்கூடிய குறுகிய பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பயன்படுத்தும். தற்போதைய சூழலில் அதுவே உங்கள் மிக சிறந்த சொத்தாகும். அடுத்தது கன்னி. குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தின் ஒரு கன்னி ராசிக்காரர் குறிப்பாக வருமானம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கலாம். அதே வேளை ஒரு சில புதிய பொறுப்புகளும் வழங்கப்படலாம். வேலை மாற்றத்தை விரும்பும் நபர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையக்கூடும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாய் முடிக்க முடியும். மேலும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். வியாபாரிகள் தங்கள் தொழிலை புதிய இடங்களுக்கு விரிவுபடுத்தலாம். நிதி நிலைமை சீராக இருக்கும் மற்றும் செலவுகளை சீராக சமாளிக்க முடியும். பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் இருந்து அவர்கள் அதிக லாபத்தை ஈட்டலாம். ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கும். இது சாதகமான பலனை தரும். மீனம். குரு பகவான் ஆயில்ய நட்சத்திர பயிற்சி அடைவது மீன ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் கல்விக்கு சாதகமான ஒரு காலகட்டமாய் கருதப்படும். அவர்களின் முயற்சிகள் இப்பொழுது வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள். தொழில் அதிபர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம். அவர்களுடைய புதிய ஒப்பந்தங்களும் பெரிய லாபத்தை ஈட்டலாம். இதுவரை நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனை இப்போது முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்விலே அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைவார்கள். மேலும் அவர்களுடைய கடின உழைப்புக்கு பலன் இரட்டிப்பாக பெறுவார்கள். அவர்கள் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் அனைத்து பாதுகாப்பாக இருக்கும். திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்கள் இது மிக சாதகமான நேரம். எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்ட இது சரியான காலமாய் இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை
நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் கடைசி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி பகுதியிலே 12 ராசிகளுடைய பலாபலன்களையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது பெறப்போகிறோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கூடுதலாக இவர்கள் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தீட்சிணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக கந்த சஷ்டி கவசம், சக்தி வாய்ந்த வேல்மாறல் போன்ற அற்புதமான மந்திர பாடல்களை பாராயணம் செய்து சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்தலாம். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களை விட்டு விலகி இருக்கும் பிள்ளைகள் வலிய வந்து சேர்வார். வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியம் இனிதே நடக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதல்கள் அடைவார். மாணவர்கள் அதிக மதிப்பெண்ணை பெறுவார். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களை விட்டு விலகி இருக்கும் பிள்ளைகள் வலிய வந்து சேர்வார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டில் தலைப்பட்ட சுபகாரம் இனிதே நடக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதல்கள் அடைவார்கள். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குழந்தை பேறு இல்லாத சில தம்பதியர் குழந்தை பாக்கியத்தை அடைவார். அரசியல் பிரமுகர்கள் பொது மக்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் அடைவார். பொறுமையுடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குழந்தை பேறு இல்லாத சில தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்தை அடைவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர் பொதுமக்களின் நல்ல மதிப்பும் மரியாதையும் அடைவார்கள். பொறுமையுடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளால் பெருமைப்படுவார். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று புத்துணர்ச்சியுடன் எதையும் எதிர்கொள்வீர்கள். நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மிக சாதுரியமாய் கையாள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று புத்துணர்ச்சியுடன் எதையும் எதிர்கொள்வீர்கள். நல்ல உடலும் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் மிக புத்திசாலிதனமாய் கையாள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெற்று செய்கின்ற காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்பார்த்த இடங்களில் வெற்றியை அடைய முடியும். எடுத்த காரியங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சுபகாரியங்கள் நிகழும். விவசாயிகள் தொழிலாளர்கள் நன்மை வந்து சேரும். சில திண்டாட்டங்களும் வந்து போகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதிர்பார்த்த இடங்களில் வெற்றியை அடைய முடியும். எடுத்த காரியத்தில் எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சுபகாரியங்கள் நிகழும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் நன்மை வந்து சேரும். சில திண்டாட்டங்களும் வந்து போகும். கவனமாய் இருக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நண்பர்களுக்குள் விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் நிலவும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு கைகூடும். சந்தான பாக்கியம் கிட்டும். உங்களது யோசனைகள் மற்றவர்கள் கேட்டு அனுசரித்து செல்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று நண்பருக்குள் விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்து திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு கைகூடும். சந்தான பாக்கியம் கிட்டும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது யோசனைகள் மற்றவர்கள் கேட்டு அனுசரித்து செல்வார். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். தெய்வ நம்பிக்கையிலும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நாட்டம் அதிகரிக்கும். உங்களின் செயல்பாட்டில் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம்.
அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த தெய்வ நம்பிக்கைகளும் சடங்குகளும் நாட்டம் அதிகரிக்கும். உங்களின் செயல்பாட்டால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நிலம், வீடு, மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும். குடியிருக்கும் வீட்டை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு. பல வரவில் ஓட்டம் இருக்கும். சுபகாரியங்கள் வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம், கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று நிலம், வீடு, மனை ஆகியவற்றில் இந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு. பண வரவில் நல்ல ஓட்டம் இருக்கும். சுபகாரியங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம், கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தந்தையின் தொழில் வளம் பெருகும். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வெளி வட்டார பழக்கங்கள் நன்மையை தரும். நற்செய்திகள் உங்களை தேடி வரும். உடன் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாய் இருப்பார்கள். அவர்களுக்காக சில தியாகங்களை செய்வீர்கள். வீடு, நில, புலன்கள் வந்து அடையும். அதில் உள்ள பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தந்தையின் தொழில் வளம் பெருகும். குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளி வட்டார பழக்கங்கள் நன்மையை தரும். ஒரு ஆடம் நட்சத்திரத்தில் செய்திகள் உங்களை தேடி வரும். உடன் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாய் இருப்பார்கள். அவர்களுக்காக சில தியாகங்களை செய்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த வீடு, நில, புலன்கள் வந்தடையும். அதில் உள்ள பிரச்சனைகளும் தீரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குழந்தைகள் கல்வி நலத்தை மிகவும் நன்றாக இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செல்வார்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கூடி வரும். மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குழந்தைகளுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செல்வார்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வீடு, நிலம் வாங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சென்ற நாட்களில் நடைபெறாத சில காரியங்கள் முக்கியஸ்தர்கள் மூலமாக இனிதே நிறைவேறும். சுபகாரியங்கள் விஷயங்கள் தொய்வு இல்லாமல் நடக்கும். மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாய் நடந்து கொள்வார். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வீடு, நிலம் வாங்குவதில் சிக்கல்கள் ஏற்படலாம், கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சென்ற நாட்கள் நடைபெறாத சில காரியங்கள் முக்கியஸ்தர்கள் மூலம் இனிதே நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய விஷயங்கள் தொய்வு இல்லாமல் நடக்கும். மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையை நடந்து கொள்வார். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர். இன்று வேலை செய்யும் இடத்தில் உள்ள பிரச்சனையை நிதானமான அணுகுமுறையுடன் சமாளித்து வெற்றி காட்டும். தொழில்துறையினருக்கு நன்றாக இருக்கும். ஊழியர்கள் அமைதியாக போவார்கள். பேங்க் பண பரிமாற்ற முறையில் தங்கு தடையின்றி நடைபெறும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வேலை செய்யும் இடத்தில் உள்ள பிரச்சனை நிதானமான அணுகுமுறையால் சமாளித்து வெற்றி காண்பித்தார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் துறையினருக்கும் நன்றாக இருக்கும். ஊழியர்கள் அமைதியாய் போவார்கள். பேங்க் பண பரிமாற்ற முறையில் தங்கு தடையின்றி நடைபெறும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். அது மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.